இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் உள்ள ஆச்சே பகுதியில் இருக்கின்றது இந்த அழகிய பௌத்த விகாரை. இந்தோனேசியா ஏறக்குறைய கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை பௌத்த அடையாளங்களை, பௌத்த சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இங்கு பின்பற்றி வந்தார்கள் என்பது நாம் அறிந்ததுதான். அதற்கு பின்னர் இஸ்லாமிய மதம் இங்கு பகுதியில் பரவ ஆரம்பித்து இன்று இஸ்லாமிய நாடாக இந்தோனேசியா திகழ்கின்றது. ஆயினும் கூட பழைய காலத்தில், அதாவது ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் 1800 ஆண்டுகள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட வளாகங்கள் இன்று சிதலமடைந்த நிலையில் இருந்தாலும் கூட புதிய கோயில்கள் இங்கு கட்டி எழுப்பப்படுகின்றன என்பது நமக்கு வியப்பை அளிக்கின்றது. அந்த வகையில் இங்கு உள்ள கோயில் ஒன்றிற்கு தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். இது ஆச்சி நகரில் 2 கோயில்களை இதுவரை நான் பார்த்திருக்கின்றேன். இது 2வது கோயில். இதே போல பௌத்த விகாரைகள் ஆச்சி நகரிலும் பல இடங்களிலும் கட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சீனர்கள் இக்கோயில்களை கட்டி வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று அறிய முடிகின்றது. மிக அழகான ஒரு கட்டுமானமாக இப்பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் ஏறக்குறைய 12 மணி 12:30க்கு இங்கு பூஜை நடைபெறும் என்று இங்கு உள்ள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வருகை தருகின்ற இங்கு பௌத்தர்கள் அல்லாதவர்களும் இங்கு வந்து வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அனைவரும் இங்கு வரலாம் என்று தடையில்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அனைவரும் பௌத்த சமயத்தை பின்பற்ற விரும்புபவர்கள் மட்டுமன்றி கோயிலை வந்து பார்க்க விரும்புபவர்களும் இங்கே வந்து பார்த்துவிட்டு செல்லலாம் என்று அவர் எங்களுக்கு தெரிவித்தார். மிக அழகிய வடிவமாக இங்கு உள்ள சிற்பங்கள், இங்குள்ள வழிபாட்டு பொருட்கள், காவல் தெய்வமாக இருக்கின்ற இந்த உருவச் சிற்பங்கள் ஆகியவற்றை காண முடிகின்றது. தியான வளாகம் மிக சிறப்பாக, தூய்மையாக, அழகாக இங்கு வைக்கப்பட்டிருப்பதையும் காண்கின்றோம். தனி மண்டபமாக 2 அடுக்கு மாளிகை போல இந்த அமைப்பு, இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பௌத்த பிக்கு ஒருவர் இங்கு மிக முக்கியமாக இக்கோயில் உருவாக்கத்தில் பணிபுரிந்தார் என்ற செய்தியையும் நான் அறிந்து கொண்டேன். இந்தோனேசியாவின் மிக பழமையான மதமாக பௌத்த மதத்தை நாம் கூறலாம். இஸ்லாமிய மத வருகைக்கு பிறகு பௌத்தம் பெரும் அளவில் குறைந்தது என்றாலும் கூட இன்று மீண்டும் புதிய வடிவில் சீனர்களால் இங்கு உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம் நேரடியாக காண முடிகின்றது. கிழக்காசிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு சமயமாக இன்று பௌத்தம் திகழ்கின்றது. ஆயினும் இன்றைய காலகட்டத்தில் பௌத்தம் பரவிய காலகட்டத்தில் இருந்ததை விட மாற்றம் கொண்ட வடிவில் இன்று இந்த புதிய கோயில்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பது இங்கு நாம் நேரில் காணும்பொழுது அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்தோனேசியாவில் உள்ள, அதுவும் குறிப்பாக ஆச்சே நகரில் உள்ள பௌத்த ஆலயங்களில் இந்த ஆலயம் சாக்கிய முனி ஆலயம் என்று வழங்கப்படுகின்றது.